ஒரு கணவனும் மனைவியும் மிகவும் அன்புடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. ஆகையினால் பல கோயில்களுக்குச் சென்று கடவுளை மிகவும் வேண்டினர். கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அவள் வளர்ந்து பெரியவள் ஆனாள். அவளது பேரழகு உயிருக்கும் கற்புக்கும் ஆபத்தாகி விடக்கூடாது என்று நினைத்த தாய் தந்தையர் ஒரு மரக்கூடு செய்து அவளை மூடி மறைத்தனர். மரக்கூட்டை மகள் மிகவும் விரும்பி அணிந்து கொள்வாள். குளிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவள் மரக்கூட்டோடுதான் காணப்படுவாள். ஆகையினால் அவளுடைய பேரழகு எந்த ஆண்மகனுக்கும் தெரியவில்லை. எனவே எந்த ஆண்மகனும் அவளை விரும்பி திருமணம் செய்ய முன்வரவில்லை. ஒரு நாள் அதிகாலையில் அவள் மரக்கூடு இல்லாமல் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். அந்த நேரத்தில் அங்கு குதிரையில் வந்து கொண்டிருந்த அரசகுமாரன் அவளை பார்த்து விட்டான். அவளுடைய அழகில் மயங்கினான். அந்த பேரழகியை மணந்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தான். மரப்பாவையின் தந்தையிடம் அரசனின் ஆட்கள் வந்து பெண் கேட்டனர். மகளை பிரிய மனம் இல்லாவிட்டாலும் மன்னனுடைய மகன் வருவதை அவர் மிகவும் விரும்பினார். மரப்பாவையை மன்னன் மகன் ஒரு நல்ல நாளில் மணம் செய்து தன் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு சென்றான். மரப்பாவையால் தன் மரக்கூடை மறக்க முடியவில்லை. அரண்மனையிலும் அதை அணிந்து கொண்டே யார் கண்ணிலும் படாமல் மறைந்திருந்தாள். அரசகுமாரன் எவ்வளவோ வேண்டியும் அவன் மறுத்து மரக்கூட்டுக்குள் மறைந்தே இருந்தாள். அவளுடைய அழகான உடலை அரசகுமாரனால் பார்க்கவே முடியவில்லை. அவன் மரப்பாவை மனைவியை வெறுக்கத் தொடங்கினான். அவள் அரண்மனையில் இருப்பதை அரசகுமாரன் விரும்பவில்லை. அரண்மனை புறத்திண்ணையில் இருக்குமாறு கூறினான். தட்டில் உணவு கொடுக்காது ஓட்டில் கஞ்சி ஊற்றி கொடுத்தனர். மாடுகளை மேய்க்குமாறு கூறினர். மரப்பாவை மரக்கூட்டுடன் வருவதைக் கண்டு மாடுகள் அஞ்சின. புல்லும் தின்னாது தண்ணீரும் குடிக்காது மரப்பாவையை அச்சத்துடன் பார்த்து கொண்டு நின்றன. அரண்மனையில் பாலுக்கும் தயிருக்கும் பஞ்சமாகி விட்டது. அவளை அரண்மனையில் இருந்து துரத்திவிட வேண்டுமென்று அனைவரும் விரும்பினர். ஆனால் அரசகுமாரன் கட்டிய மனைவியை துரத்தக்கூடாதென்று கூறிவிட்டான். அவள் மரக்கூட்டை மறந்துவிட்டால் கூடி வாழலாமே என்று நினைத்து வருந்தினான். மரப்பாவையின் மரக்கூட்டை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அரசகுமாரன் பல வழிகளில் முயன்றான். தோட்டத்தில் இருக்கும் இஞ்சி, எலுமிச்சை, மாதுளை முதலிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்படி கூறினான். தண்ணீர் எடுக்கும்போதாவது மரக்கூட்டை மாற்றுவாள் என்று நினைத்தான். மரப்பாவை மரக்கூட்டை அணிந்து கொண்டு தண்ணீர் இறைத்தாள். செடிகளை பிடுங்கி தலைகீழாக நட்டு தண்ணீரை ஊற்றினாள். தோட்டம் பாழானதைக் கண்டு அரசகுமாரன் மிகவும் வருந்தினான். இனிமேல் தான் வேறு ஒருத்தியை திருமணம் செய்தால்தான் தனக்கு வாழ்க்கை உண்டென கருதினான். ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் அரசகுமாரனுக்கு பெண் பேசினர். அந்த பெண்ணுக்கு கூந்தல் குட்டையாக இருந்தது. எவ்வளவோ மருந்துகள் பயன்படுத்தியும் முடி நீண்டு வளரவில்லை. அந்த மணப்பெண் வீட்டுக்கு மரப்பாவை மரக்கூடு இல்லாமல் போனாள். பெண்ணை கண்டாள். அவளுக்கு அழகும் இல்லை, அறிவும் இல்லை. மரப்பாவையை கண்டதும் மணப்பெண் அவளுடைய பேரழகை கண்டு வியப்படைந்தாள். நீண்ட கூந்தலை தொட்டு பார்த்து வருடினாள். இது இவ்வளவு நீளமாக எப்படி வளர்ந்தது என்று கேட்டாள். அது ஒரு ரகசியம் என்றாள் மரப்பாவை. எனக்கு அந்த ரகசியத்தை சொன்னால் நிறைய பணம் தருவேன் என்று மணப்பெண் நிமிர்ந்து சொன்னாள். மரப்பாவை அதை கேட்டு சிரித்தாள். பின் மணப்பெண்ணை பார்த்து, பணம் தருவேன் என்றாய், மணப்பெண்ணாய் இருக்கிறாய். உன்னை மணக்கும் ராஜகுமாரன் முன்னொரு பெண்ணை திருமணம் செய்தது அறிவாயோ என்று கேட்டதும் மணப்பெண் வாய்விட்டு சிரித்தாள். மரப்பாவை அவளை பார்த்து சிரித்தது. ஏனெனக் கேட்டாள் மணப்பெண். மேலும் சிரித்து பதில் கூறினாள், மணந்தது பெண்ணா மரப்பாவையா? மனமில்லா மரக்கூடல்லவா?
இவ்வாறு பலவற்றை கூறி அவள் பரிகாசம் செய்ததை மரப்பாவை கேட்டு சினம் கொண்டாள். ஆனால் வெளியில் காட்டாமல் கூந்தல் நீண்டு வளர்வதற்குரிய வழிமுறைகளை விளக்கமாக கூறினாள். ஆனால் அவள் தலை புண்ணாக மாறும் வழிமுறைகள், திருமணத்துக்கு வேண்டிய பானை சட்டிகளை செய்து தருமாறு குயவன் வீட்டுக்கு ஆள் அனுப்பியதை மரப்பாவை கண்டாள். அந்த ஆள் சென்று திரும்பியதும் இவள் திரும்ப குயவன் வீட்டுக்கு போனாள். குயவன் மரப்பாவையிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான். அவள் அழுது கொண்டே, ராசா வீட்டு கல்யாணம் நாசமா போச்சு, இளவெடுக்கும் வீட்டுக்கு பச்சை பானையும் சட்டியும் 4 நாளாய் நாளை வேணும் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து மரக்கூட்டுக்குள் புகுந்து கொண்டாள். அப்பொழுது திருமண மேளத்துக்கு ஆள் அனுப்பி சொல்வதைக் கண்டாள். உடனே மரப்பாவை கூட்டை விட்டு வெளியில் வந்து மேளக்காரன் வீட்டுக்கு போனாள். தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, ராசா வீட்டு கல்யாணம் நாசமா போச்சு, எழுவெடுக்கும் வீட்டுக்கு உளுந்தால் கொட்டெடுத்து ஊதியபடி வாருங்கோ என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் மரக்கூட்டுக்குள் புகுந்து கொண்டாள். திருமண நாள் வந்தது. மணப்பெண்ணின் தலை புண்ணாகி புழுவேறி இருந்தது. அதை மறைத்து கல்யாண பட்டு உடுத்தினர். குயவன் சுடாத பச்சை பானையும் சட்டியும் கொண்டு வந்தான். மேளக்காரன் சாவு கொட்டுடன் வந்தான். அரசனுக்கு மிகுந்த கவலையாக இருந்தது. காரணம் கேட்டான். அனைவரும் ஒரு அழகான பெண் வந்து ராசா வீட்டில் சாவு என்று கூறியதாகச் சொன்னார்கள். அவள் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மரப்பாவை மரக்கூட்டுக்குள் மறைந்திருந்து சிரித்தாள். திருமணம் சிறப்பின்றி முடிந்தது. மணப்பெண் அழகற்றவள். தலையில் புண்ணும் புழுவும் இருந்தன. ஆனாலும் அவளுக்கு அரண்மனையில் அரசியின் இடம் கொடுக்கப்பட்டது. அவள் அரசியுடன் பஞ்சனை மெத்தையில் படுத்து இருந்தான். இரவு நேரம். ஒரு பாட்டு வெளியில் கேட்டது. அரசன் அதனை மிக தெளிவாக கேட்டான். அது மிக இனிமையான குரலில் மிக கவலையாக பாடப்பட்டது. தங்க நிற மேனி தரையிலே படுத்துறங்க, பங்கர மேனி பஞ்சனையிலே உறங்கவோ, பொன்னான மேனி புழுதியிலே படுத்துறங்க, புழுத்தலை மேனி பஞ்சனையில் உறங்கவோ. பல நாட்களாக இந்த பாடலை கேட்ட அரசன் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்தான். மரப்பாவை மரக்கூட்டை கழற்றி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தனியாக இருந்து பாடுவதை கண்டான். அவளுடைய அழகான தோற்றத்தை பார்த்தான். அடுத்த நாள் அவளுக்கு தெரியாமல் கழற்றி வைக்க பெற்றிருந்த மரக்கூட்டை எடுத்து சென்று எரித்து விட்டான். மரப்பாவை பாட்டை பாடி முடித்ததும் வழக்கப்படி மரக்கூட்டை தேடினாள். அதை காணவில்லை. விடியற்காலம் வந்தது. மிக திகைப்புடன் தேடினாள். அவள் தேடியதற்கு திணறும்போது அரசன் அங்கு வந்தான். அவனை கண்டதும் மரப்பாவை நாணமுற்று தரையை பார்த்தாள். அரசன் அவளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போனான். அனைவரும் அவளுடைய பேரழகை கண்டு வியந்தனர். மரப்பாவையை தன் அரசியாக்கி புழுத்தலை பெண்ணை அவளுக்கு பணி செய்யச் சொன்னான். மரப்பாவை மரக்கூட்டை மறந்து மன்னனுடன் இன்பமாக வாழ்ந்தாள்.